உற்சாகமான காலை வணக்கம். பிவிசி மிட்டாய் மீட்டிங்கு தெளிவாக புரிதமாக நாங்கள் சொல்ல வருகிற தலைவர் பிவிசி மிட்டாயில் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறதாக நமக்கு தெளிவாக மீட்டிங் எடுக்க வருகிறார் ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேசன் சார். வெல்கம் சார், வெல்கம். பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், மகிழ்ச்சி. நாகராஜன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். அதற்குண்டான அந்த பயிற்சியில் கலந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் கண்டிப்பாக மில்லியனர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடைந்தே தீர வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர். ஒருவர் வெற்றியாளராக வர வேண்டும் என்றால் பயிற்சி, முயற்சி, நம்பிக்கை, இந்த மூன்று விஷயமும் வேணும். இந்த மூன்று விஷயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியும். காலையில 5:30 நடக்கிற மீட்டிங்ல கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்பிக்கையும் புரிதலும், பயிற்சி, முயற்சி, வெற்றி இது கிடைத்தே தீரும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த மீட்டிங்ல கலந்துக்கவும் முடியும். ஓகேங்களா? நீங்க அனைவரும் வெற்றியாளர் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு இந்நாளை தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் வெற்றியாளர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம் ஒரு சீடு பார்ட்னராக உள்ள இருந்து கொண்டு ஃபார்மிங் ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்கோம். ஃபார்மிங்ல லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியில சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா கடைசியா கேளுங்க. அதே போல இந்த பிவிசி மெட்டாவில் தனியா நான் நின்று ஜெயிச்சிருவேன், தனியா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன், அந்த கூட்டத்தின் மூலியமாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் சால சிறந்தது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிவிசி மெட்டாக்குள்ள ஒரு இன்வெஸ்டர் வாங்க அப்படின்னு சிஸ்டம் சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒரு இன்வெஸ்டரா வாங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க சொல்ற விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஃபார்மிங் பண்ணக்கூடிய நபரா வாங்க. ஃபார்மிங்க்கு இன்வெஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? இன்வெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தொகையை அவங்க டெபாசிட்டா வாங்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசமான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேரு இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஆனா அது எந்த அளவுக்கு செக்யூரா டிராவல் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஃபார்மிங் அப்படிங்கிறது நீங்க ஒரு முறை விதைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நமக்கு விவசாய திட்டத்தின் அடிப்படையில நமக்கு இந்த ப்ராஜெக்டை கையில கொடுத்திருக்காங்க. உலகத்திலேயே வேற யாரும் அதை கொடுக்கலாம். அத முதல்ல நம்ம தெளிவாய்க்கும். ஃபார்மிங் ப்ராஜெக்ட் இத நீங்க மறந்துடவே கூடாது. நிறைய பேரு இது இன்வெஸ்ட்மெண்ட், டெபாசிட், நீங்க டெபாசிட் பண்ணிருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு தயவு செய்து யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ டெபாசிட் கம்பெனியோ ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது முழுக்க 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 ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு திட்ட பிளான். அப்ப இந்த பிவிசி மெட்டால நம்ம ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்ட் கையில் எடுத்து பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன சார் பேக் போன்? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய முதுகெலும்பு என்ன? இந்த பிசினஸ்க்கு எல்லா பிசினஸ்லயும் ஒரு முதுகெலும்பு இருக்கு. அது தெரிஞ்சுக்காம போய் நிறைய பேர் விழுகிறதுனாலதான் நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசுறீங்க, அவங்க நான் இதே மாதிரி நிறைய பார்த்துட்டேன், நிறைய செஞ்சுட்டேன், நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் போய் பாருங்க, நான் நெட்வொர்க் பிசினஸ்ல நிறைய சம்பாரிச்சிருக்கேன், நிறைய சாதிச்சிருக்கேன், சோ அதனால இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எக்ஸலண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க.
ஆனா நம்ம பாக்குறது யாரை தெரியுங்களா? யாரெல்லாம் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சாங்களோ அவங்கள மட்டும் தான் பாக்குறோம். யாரெல்லாம் வெற்றி அடைஞ்சாங்களோ அவங்க நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தோல்வி அடைஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மைண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரு மனநிலை ஒருத்தர் கூட வரக்கூடாது. இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. நம்மளுடைய பேக்ரவுண்ட் மற்ற சிஸ்டத்துக்குலாம் பேக்ரவுண்ட் இருக்காங்கிறது நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடியது கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன், தி அட்வான்ஸ் டெக்னாலஜி மெட்டாவார்ஸ். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டை யாராலும் திரும்ப அழிக்கவும் முடியாது, ரிட்டர்ன் எடுக்கவும் முடியாது. கிட்டத்தட்ட 150 கோடி காயின் இருக்கு. 150 கோடி காயினும் மார்க்கெட் சப்ளைல இருக்கு. சிஸ்டம் நான் 50% எடுத்து வச்சுக்கிட்டேன், 25% நான் எடுத்து வச்சிருக்கிறேன், விலை ஏறினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோக்கன் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். அப்படிப்பட்ட டோக்கன் இன்னைக்கு எல்லா இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் நம்மளுடைய பிவிசி மெட்டா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, ரேட்டோட ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டா டோக்கன் தான் நம்மளுடைய ஃபார்மிங் ப்ராஜெக்டினுடைய முதுகெலும்பு. அப்ப தி ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா, இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி பிவிசி மெட்டா. ஏன் சொல்றோம்? இனி வருங்காலத்துல கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகை ஆளும். பணம்ங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவாங்க. இப்பவே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60% பணம் கேஷ்லெஸ்ல தான் போயிருச்சு. எல்லாமே போன்பே அண்ட் கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி மெத்தட்ல டிரான்சாக்சன் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஒரு டீ குடிச்சா கூட ஒரு 10 ரூபாய்க்கு ஸ்கேன் பண்ணி 10 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, பணம் கொடுக்கல. அங்க டிஜிட்டல் தான் ஆளுது. விரைவில் கிரிப்டோ கரன்சி, கியூஆர் கோட் ஸ்கேனர் ஒவ்வொரு டீ ஷாப் முதல் கொண்டு வரப்போகுது. ஒவ்வொரு டீ ஷாப் முதல் கொண்டு வரப்போகுது. அப்ப இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோ கரன்சி. ஸோ நம்மளுடைய பிவிசி மெட்டா த ஃபியூச்சர் ஆஃப் மணி, பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட காயின். ஸோ அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? பிளாக் செயினுக்கு இதுக்கு என்ன? பிளாக் செயின்ங்கிறது ஒரு கட்டமைப்பு. யாரும் அதை ஹேக் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது, ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிஸ்டம். மெட்டாவர்ஸ்ங்கிறது யூட்டிலிட்டி பில்ஸ், அனைத்து யூட்டிலிட்டி பில்ஸுக்கும், அனைத்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும், அனைத்து ஆன்லைன் இ காமர்ஸ், அனைத்து ஆன்லைன் டொனேஷன், அனைத்து ஆன்லைன் பவுண்டரி ஆஃப் டிரான்சாக்சன். ஸோ அடுத்து என்னென்ன ஆன்லைன்ல பொருள் வாங்க முடியும், விற்க முடியும், பில் பண்ண முடியும், அத்தனை ப்ராஜெக்டுக்கும் இனி கிரிப்டோ கரன்சி தான் பயன்படும். அதுவும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்குள்ள இருக்கிறது தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும். அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா மெட்டாவர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன் நம்மளுடைய பிவிசி மெட்டா. அப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ டோக்கன் நமக்கு ஒரு பேக் போனா இருக்கு அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு பாதுகாப்புன்னு பாத்துக்கணும். அப்ப இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட நல்ல புரிதலோட, நம்பிக்கையோட நம்ம பயிற்சி எடுக்கலாம், முயற்சி பண்ணலாம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிவிசி மெட்டாங்கிறது எல்லாரும் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஆலமரமாக அகலமாக வளர்ந்திருக்கும் பெரிய மரம், ஆலமரம். ஆகா, இவ்வளவு பெருசு இந்த செடியில வருமானு எனக்கு தெரியல, ஒரு சின்ன விதை தான். ஆனா இவ்வளவு பெரிய ஆலமரத்தை உருவாக்குற சக்தி அந்த விதைக்குள்ள இருக்குங்கிறத தெரியல அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு ஆலமரத்தினுடைய அளவுகள் பாத்தீங்கன்னா அதுக்கு முடிவு இல்லை. அது விடுற விழுதுகள் அத்தனையும் மரங்களாக மாறிக்கிட்டே இருக்கு. அதே போலதான் பிவிசி மெட்டா டோக்கன் மிகப்பெரிய விருட்சம், ஆலமரத்தின் விட அதிகமான விருட்சம். ஸோ அந்த அளவுக்கு இது வளர்ச்சி பாதையை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள், அந்த பயம், இந்த ரெண்டு இருக்கக்கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா உடனே கிளியர் பண்ணிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் லீடர் கூப்பிட்டு, சார் எனக்கு இந்த இடத்துல சந்தேகம், இந்த இடத்துல எனக்கு ஒரு பயம், அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அப்பதான் பிவிசி மெட்டால ஜெயிக்க முடியும், விரைவாக ஜெயிக்க முடியும்.
ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியம்தான். அதுல விரைவா ஜெயிக்கிறதுங்கிறது நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு தடையா இருக்கக்கூடியது சந்தேகம், பயம். சந்தேகம், பயம். என்ன அர்த்தம்? இந்த சிஸ்டம் இருக்குமா, ரன் பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம். அடுத்து நம்ம யார்கிட்டயாவது சொல்லி அவங்க யாரையாவது பணம் கட்டி நாளைக்கு நம்மகிட்ட கேட்பாங்களா அப்படின்ற பயம். சோ இந்த சந்தேகத்துக்கும் இந்த பிவிசி மெட்டால் இடம் இல்ல, பயத்துக்கும் பிவிசி மெட்டால் இடம் இல்ல. தைரியமாக நீங்க யாருகிட்ட வேணாலும் பேசலாம், யாருகிட்ட வேணாலும் பேசலாம். நீங்க எவ்வளவு அமௌண்ட் அவர் ஃபார்மிங் பண்றாரா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 100% அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குமே தவிர உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது, சிஸ்டத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. எல்லாமே அவங்களுடைய மொபைல் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல யார் பாதுகாப்பா இருக்கிறாங்க? சோ யாரெல்லாம் ஃபார்மிங் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஃபார்மிங்ல பாதுகாப்பா இருக்காங்க. சோ அப்ப புரிந்து கொள்ளுங்கள், பிவிசி மெட்டா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம பிவிசி மெட்டாவை எந்த அளவுக்கு நம்ம சேமிச்சு வைக்கணும், எந்த அளவுக்கு நாம ஃபார்மிங் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம வித்ட்ரால் பண்ணணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. தி ஃபியூச்சர் ஆஃப் மணி, பிவிசி மெட்டா மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய டைம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியா ஃபாலோ பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அதே போல இன்னைக்கு பிவிசி மெட்டா ஆலிபேட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம கையில கொடுத்திருக்காங்க. எதற்காக சார் அதை கொடுத்திருக்கிறாங்க? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதற்காக நம்ம கொடுத்திருக்காங்க? ஒரே ஷாட். இன்னைக்கு நம்ம பிவிசி மெட்டாவில நம்ம பணம் சம்பாதிக்க போறோம், லைஃப் செட்டில் ஆக போறோம், எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். சோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதுக்காக எடுத்தோங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஆல்ரெடி ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்போம், ஒரு சப்போர்ட் இன்கம் வேணும். அதுக்காக எனக்கு டைம் அதிகமா இல்லை. இரவு நேரங்கள்ல 2 நேரமும் முழிச்சிருந்து நான் வேலை பார்க்கறதுக்கு என்னால உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஆனா பிவிசி மெட்டாவில ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல மட்டும் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா போதும். என்னைக்கு நீங்க வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமான லாபம், வருமானம் இதுல கிடைக்குதோ அப்ப நீங்க முழு நேரமாக இதை எடுத்து நீங்க செயல்படுத்தலாம். எந்த தடையும் கிடையாது. அப்ப இந்த பிவிசி மெட்டாவில நம்ம அனைவரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறோம் என்ற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள என்னைக்கு விதையா மாறுதோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வளர்ச்சியே இருக்கு. நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கைங்கிற அந்த விதை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 5 வருடங்கள் இல்லை, இன்னும் 50 வருடங்கள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். சோ நீங்க மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிவிசி மெட்டாவை 100க்கு 100% நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க, நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க. நம்பிக்கையோட பயிற்சி எடுத்து நம்பிக்கையோட பிரசன்டேஷன் கொடுங்க. நம்பிக்கை தான் ஜெயிக்கும். நம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கு உறுதுணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டா ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள நாம உள்ள வரணும், ஒரு நபரை உள்ள கொண்டுட்டு வரணும். அப்ப எப்படி அவர்கிட்ட நம்ம பேசுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிவிசி மெட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்டுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அடுத்து இந்த சிஸ்டம் 2015 ஸ்டார்ட் பண்ணி 2022 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா மக்கள் கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்து மக்கள் சக்தியை உருவாக்கியாச்சு. மக்கள் சக்தியை உருவாக்கின பிறகு சிஸ்டத்தினுடைய ஓன் கிரிப்டோ காயின், அதை நீங்க தெளிவா சொல்லணும், சிஸ்டத்தினுடைய ஓன் கிரிப்டோ காயினை லான்ச் பண்ணி இன்னைக்கு 3வது வருஷத்துல வெற்றிகரமாக செயல்படுது. அப்ப ஒரு பிசினஸ்னுடைய முதுகெலும்பு கிரிப்டோ கரன்சின்னு நான் சொல்லிட்டேன். சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சிக்குள்ளதான் நம்ம ஃபார்மிங் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்ப இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நாம என்ன சார் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் 2 ப்ராஜெக்ட் இருக்கு.
அப்ப அந்த சீடு பார்ட்னர் ஆகிறவங்க அத்தனை பேருமே டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும். சீடு பார்ட்னர் ஆகாத ஒரு நபர் கூட டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. சீடு பார்ட்னர் ஆனவங்க மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியுமே தவிர சீடு பார்ட்னர் ஆகாத ஒரு நபர் கூட டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியாது. ஏன்னா டோக்கன் ஃபார்மிங்ல தான் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குறது நம்மளுடைய வேலை. அப்ப அந்த சீடு பார்ட்னர் உருவாக்குறதுனால நமக்கு பல மடங்கு லாபம். சோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கல, நம்ம செஞ்ச வேலைக்கு சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ரிவார்ட், வெகுமதி. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? நிறைய சீடு பார்ட்னர்களை நாம் உருவாக்கணும். நாம இன்வெஸ்டர் கிடையாது, ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மிங் பர்சன். அப்ப நம்ம இந்த இடத்துல நிறைய விதை பார்ட்னர்களை நிறைய நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்ப நிறைய விதை பார்ட்னர்களை நீங்க கலெக்ட் பண்ணும்போது சிஸ்டம் உங்களுக்கு வெகுமதியாக பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். அப்ப ஏன் நம்ம சீடு பார்ட்னரை உருவாக்கணுங்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சீடு பார்ட்னரை உருவாக்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு முதல் படி. அப்ப ஒவ்வொரு வெற்றிக்கும் நம்ம ஒவ்வொரு படிகளை தாண்டி நம்ம செல்லணும். அப்படின்னா எத்தனை சீடு பார்ட்னர்களை நீங்க அதிக அளவில் உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிற இடத்தை விரைவில் நீங்க அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு அந்த புதிய பார்ட்னர்கிட்ட இருந்து எவ்வளவு கலெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது வெறும் 2500 ரூபாய் இருந்தாலே போதும் இப்போது சீடு பார்ட்னர் ஆக முடியும். ஆனா இதே தொகையில் கடைசி வரை பண்ண முடியுமான இருக்கா? கண்டிப்பாக ஒண்ணு 5000 ரூபாய் மாறலாம், இல்லைன்னா 10,000 ரூபாயாக மாறலாம். தெரிந்து கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், சைடு பார்ட்னருடைய தொகை இது நிரந்தரம் இல்லை. இதை விட அதிகமாக நமக்கு டார்கெட் வைப்பாங்க. ஆனா அதுக்கு உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. 2500 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்குதோ 10,000 ரூபாய்க்கு அதுக்கு உண்டான 4 மடங்கு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஆனா இப்ப குறைந்த தொகையில நம்ம ஒரு சீடு பார்ட்னர் உருவாக்க முடியும்னா நிறைய சீடு பார்ட்னர்களை நீங்க உருவாக்க தவறிடாதீங்க. எவ்வளவு சார் பண்ணலாம்? மினிமம் ஒரு 20 பார்ட்னர்களையாவது நீங்க வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 20 பார்ட்னர்களையாவது நீங்க டைரக்டா கொண்டு வந்துருங்க. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க கொண்டுட்டு வரலாம். ஏன் 20 பார்ட்னர் மினிமம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஃபார்மிங்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறதையும் நான் சொல்றேன். ரைட், ஒரு 2500 ரூபாய் கொடுத்து ஒரு சீடு பார்ட்னர் உள்ள வந்திருக்காரு. அப்ப இந்த 2500 ரூபாய் சப்போர்ட் லீடருக்கு போயிடுச்சா இல்ல சிஸ்டத்துக்கு போயிடுச்சான்ற கன்ஃபியூஸே இருக்கக்கூடாது. தெளிவா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. $10 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனே அவருடைய வேலட்டில், அவருடைய ஓன் வேலட்ல ஸ்டேக்கிங் ஆயிடும். ஸ்டேக்கிங் ஆன காயின் எல்லாமே ரிவார்டு முறையில உங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, அடுத்து ஒரு $11 உண்டான பிவிசி மெட்டா உங்களுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைக்கணும். $11 இன்னைக்கு அதிகமான காயின் கிடைக்கிறதுனால சிஸ்டம் வெறும் 100 காயின் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, $11 காயின் வாங்கி வைங்க. காயின் எந்த அளவுக்கு அதிகமாக உங்க வேலட்ல வாங்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதார மாற்றம் இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். அடுத்து ஒரு $5 உண்டான பிவிசி மெட்டாவுக்கு பதிலாக பிஎன்பி கிரிப்டோ காயின், பிஎன்பி கிரிப்டோ காயினை உங்க வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. சரி, 2 இடத்துல நம்ம பிவிசிய உள்ள ஸ்டேக்கிங் ஒண்ணு, இன்னொன்னு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 3ஆவதா பிஎன்பி எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பிவிசி மெட்டாங்கிறது இந்த உலகம் முழுவதும் டிரான்சாக்சன் ஆகிறதுக்கு பிஎன்பி நெட்வொர்க்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. சோ அப்ப ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் ஒரு சம் பர்சன்டேஜ் கேஸ் பீஸ் அங்க நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்க உள்ள லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்ப இந்த புதிய பார்ட்னர் கொடுக்கக்கூடிய 2500 ரூபாய்க்கு இங்க என்ன சார் நடந்திருக்கு? அவங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அசெட் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த $10 $11 பிவிசி மெட்டா இருக்கு. குறைந்தது ஒரு 300 காயின் வைங்களேன். 300 காயின். இன்னைக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கினேன். இன்னைக்கு அந்த பவுனுடைய விலை 55,000 ரூபாய். அப்ப 10 மடங்குக்கு மேல
எனக்கு அது விலை உயர்வா கொடுத்திருக்கு. காரணம் அது என்னுடைய சொத்து. ஒரு இடம் வாங்கினேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய மதிப்பு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு கூட மாறும். சோ அதே போலதான் இந்த பிவிசி மெட்டாங்கிறது ஒரு நீங்க மெட்டீரியல் நினைச்சா மெட்டீரியல், லேண்ட் நினைச்சா லேண்டு. ஆனா இது ரெண்டுமே உங்களுடைய டிஜிட்டல் அசட். இன்னைக்கு 300 பிவிசி மெட்டா காயின் உங்ககிட்ட இருந்தா கூட ஒரு 2 வருடத்தில் ஒரு $10 வந்துச்சு அப்படின்னா கூட என்னாச்சுங்க, கிட்டத்தட்ட $3000. அதே ஒரு 5 வருடத்துல $100 வந்துச்சு அப்படின்னா $30,000, கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பு. அதே ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள $1000 ரீச் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட $3 லட்சம், 3 கோடி ரூபாய். அப்ப ஒரு 2500 ரூபாயில ஒரு சீடு பார்ட்னர் வந்த நபர்கள் ஒரு 2 to 10 வருடத்துக்குள்ள ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஒரு சீடு பார்ட்னர் உருவாக்குறதுக்கு நாம ஏன் தயங்கணும்? அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்மளுடைய வேலை. அவங்க இதை எடுத்துக்கலைன்னா அது அவங்களுடைய ப்ராப்ளம். ஓகே, அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னு அர்த்தம். யாரெல்லாம் சீடு பார்ட்னர் ஆகிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரர்ங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சோ புரிந்து கொள்ளும் போது அவங்க வருவாங்க. ஆனா உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. சீடு பார்ட்னர்களை நிறைய உருவாக்குங்க. நிறைய சீடு பார்ட்னர்களை உருவாக்கும் போது உங்களுக்கு ஃபார்மிங்ல எவ்வளவு வருமானங்கள் கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஃபார்மிங்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆலிபேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days நம்ம கொடுக்குறாங்க. இந்த ஆலிபேர்ட் ஆஃபர் 7 daysனா என்ன அப்படின்னா, ஆலிபேர்டுங்கிறது 1:2 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்கும். 1:2, அதாவது நீங்க ஒரு 2 பார்ட்னர்களை அறிமுகப்படுத்தியிருப்பீங்க அப்படிங்கிறதா 1:2. அப்ப ஒவ்வொரு பார்ட்னர்களும் இங்க கால்குலேஷன் எதன் அடிப்படையிலனா $100. நீங்க $100 கீழே 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருந்தாங்கன்னா 1:2 ரேஷியோ பிளான்ல நீங்க அச்சீவ் ஆயிட்டீங்க, ஆலிபேர்ட் அச்சீவ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம பிளானுக்குள்ள வரலாம். அப்ப நார்மலாக ஃபார்மிங் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்கல்ல, இப்ப ஆலிபேர்ட் வந்திருக்குன்னா ஆலிபேர்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ரிவார்ட். அப்போ ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன லாபம்? ஒரு எக்ஸாம்பிள், நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்களா, உங்களுக்கு டெய்லி 0.20% வீதம் 1000 நாளைக்கு உங்களுக்கு அந்த ரிவார்ட் 200% கிடைக்கும். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 200%. இப்ப நான் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன், எனக்கு டெய்லி என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.20%. இதை நீங்க தெளிவா சொல்லுங்க. 0.20% பர் டே உங்களுடைய ரிவார்ட். இது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க? டோட்டல் நமக்கு 200% இருக்கு. அந்த 200% 0.20% நமக்கு டெய்லி ரிவைஸ் பண்ணிடுறாங்க. அப்ப நமக்கு 1000 நாள் வரைக்கும் சிஸ்டம் டெய்லி ரிவார்டு கொடுக்குறாங்க. 1000 நாள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200% ரிவார்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கும். இது செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். அடுத்து நீங்க ரெஃபரல் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, டீம் நிறைய வந்திருக்கும். சோ ரெஃபரல் ரிவார்ட் நீங்க எவ்வளவு பேர் பண்ணிருக்கீங்களோ, எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருக்கோ அதுக்கு உண்டான அடிப்படையில ஃபர்ஸ்ட் லெவலா 20%, செகண்ட் லெவலா 19%, தேர்ட் லெவலா 18%. இந்த அடிப்படையில 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் ரிவார்ட் இருக்கு. அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு 2 பார்ட்னர்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் அதுக்கு உங்களுக்கு உண்டான அந்த 20% ரிட்டர்ன் ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல நமக்கு 20%, ரெஃபரல் ரிவார்டு 10%. இது நமக்கு கிடைக்கும். ஆனா ஆலிபேர்ட் ரிவார்டு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்கம். சோ அதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா உங்களுக்கு கீழே கம்பல்சரி 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 1:2னா உங்களுக்கு கீழே 2 நபர்கள் கொடுத்திருக்கணும், 2 நபர்களும் 100 பண்ணிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் தெரியுங்களா? ஆலிபேர்ட்ல 0.70% கிடைக்குது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. ஆலிபேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. ஒரு நாளைக்கு 0.90% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு இருக்கு, பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு தனியா இருக்கு. அப்ப இந்த ஆலிபேர்ட் ரிவார்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இல்ல நான் செல்ஃப் ஃபார்மிங்ல மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னாலும் ஓகே.
செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்தாலும் 200% தான், வேலிபேர்டில் வந்தாலும் 200% தான். ஆனா செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்தா நமக்கு 0.20% வீதம் 1000 நாளைக்கு வரும். ஆனா ஏலிபேர்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நாள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 0.9 223 நாட்கள்ல உங்களுடைய 200% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஏலிபேர்ட் ரிவார்டுக்குள்ள வரலாமா வேணாமாங்கிறத அவங்களே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏலிபேர்டுங்கிறது எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா இன்கம்ங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இல்லையா? செல்ஃப் ஃபார்மிங் இன்கம் ரெகுலரா இருக்கு சார், ரெஃபரல் ரிவார்டு செல்ஃப் ஃபார்மிங் ரெண்டுமே இருக்கு. எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஏலிபேர்ட் ரிவார்டுக்காக தான் நம்ம 1:2 பண்றோம். ஓகேங்களா? ரைட். அப்ப நாம 100 பண்ணி நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் 2 பேர் 100 பண்ணியிருந்தாங்கன்னா 1:2 ஒரே நாள்ல இது நடந்திருந்தது அப்படின்னா 0.70% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுவே 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகுது, நீங்க நேத்து பண்ணிட்டீங்க இன்னைக்குதான் அவங்க பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது நாள் கால்குலேஷன். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு உங்களுக்கு இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு இருக்குது, பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்கமான ஏலிபேர்ட் ரிவார்டு 0.60% உங்களுக்கு ஆட் ஆகும். 70க்கு பதிலா 60 மாறும், ஏன்னா 2வது நாள். அப்ப ஒரு நாளைக்கு 0.80% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. சார் 2வது நாளும் பண்ணல, 3வது நாள் தான் அவங்க பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு எப்போதும் போல இருக்கு. ஏலிபேர்ட் ரிவார்டு 0.50%, டோட்டலா 0.60% பர் டே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. எவ்வளவு விரைவாக கிடைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். சோ 3வது நாளும் அந்த 2 பார்ட்னர்கள் வரல சார், 4வது நாள் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. சோ எக்ஸ்ட்ரா இன்கமான ஏலிபேர்ட் ரிவார்டு 0.40%. நீங்க $100 பண்ணி 4வது நாள்ல தான் நம்மளுடைய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்கன்னா 0.40% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. சார் 4வது நாளும் பண்ணல, 5வது நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னா 5வது நாள் கால்குலேஷன் படி ஏலிபேர்ட் ரிவார்டு 0.30%. அதாவது நீங்க 100 பண்ணி 5வது நாள் 2 பேர் 100 பண்ணியிருந்தாங்கன்னா 5வது நாள் கால்குலேஷன் படி 0.30% ஏலிபேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கம், ரெகுலர் இன்கம் 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. அப்போ ஒரு நாளைக்கு செல்ஃப் ஃபார்மிங் மட்டுமே 0.50% 5வது நாள்ல உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கும். சார் 5வது நாளும் பண்ணல, 6வது நாள் தான் 1:2 நடந்திருக்கு எனக்கு அப்படின்னா ஏலிபேர்ட் ரிவார்டோட ஸ்பீட் 0.20% பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு. பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டுமே 0.40% 6வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட. சார் 7வது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆகுது, 6வது நாள் ஆகல அப்படின்னா ஏலிபேர்டோட ரிவார்டு ஸ்பீடு 0.10%. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல 0.20%. அப்போ ஒரு நாளைக்கு 0.30% 7வது நாள் நீங்க $100 பண்ண பிறகு 7வது நாள் அவங்க பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 0.30% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு உண்டு. இதுதான் செல்ஃப் ஃபார்மிங்ல நமக்கு ஏலிபேர்ட் கொடுக்கக்கூடிய 7 days ஆஃபர். அப்போ முதல் நாள் பண்ணுனா நமக்கு 70%, 7வது நாள் பண்ணுனா 10%. இது எக்ஸ்ட்ரா கிடைக்கிற இன்கம். இது இல்லாம உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங், ரெஃபரல் ரிவார்ட் இதெல்லாம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. சார் 8வது நாள் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏலிபேர்ட் ரிவார்டு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காது, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்கும், ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் இந்த இடத்துல புரிதல் குறைவா இருக்கு. அவங்க 2 பேர் பண்ணதுக்கு அப்புறம் நான் 100 பண்ணிக்கலாம், அந்த தப்ப பண்ணாதீங்க. அவங்க 2 பேர் கீழே பண்ணும் போது நம்ம பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல இருக்கு, ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் போல இருக்கு. சோ நீங்க உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானத்தை 2 மடங்கா மாத்தணும். அதுக்கு 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு திறமை இருக்கு, என்னுடைய டீமை நான் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னா அந்த 7 நாளைக்குள்ள ஏலிபேர்ட் அச்சீவ் பண்ணுங்க. இந்த ஆஃபரை நீங்க பயன்படுத்துங்க. ஃபார்மிங்கை எக்காரணத்து கொண்டும் கீழே 2 பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன்ற முடிவு இருந்தது அப்படின்னா அதை வெளியே தூக்கி போடுங்க. உங்களுடைய வருமானத்துக்கு நீங்களே தடையா இருக்காதீங்க. சோ நீங்க எப்போதும் போல ரெகுலரா உங்க ஃபார்மிங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க டீமுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏலிபேர்ட் 1:2 பேர் மேட்சிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு யூனிஃபார்ம் இல்லாம நடக்கும்.
ஒரு பேர் மேட்சிங் முதல் நாள் நடக்கும், ரெண்டாவது பேர் மேட்சிங் அஞ்சாவது நாள் நடக்கும், மூணாவது பேர் மேட்சிங் ரெண்டாவது நாள் நடக்கும். ஒரு யூனிஃபார்ம் வராது. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? யூனிஃபார்ம் ஃபாலோ ஆகும். முதல் நாள் கால்குலேஷன்ல உங்க கீழே எத்தனை பார்ட்னர் கொடுக்குறீங்களோ அத்தனை பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அதனால நாம தான் அதுக்கு ரோல் மாடலா இருக்கணும். நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் நான் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் பண்ணிட்டேங்கிறத நீங்க இந்த குரூப்ல பதிவு பண்ணுங்க. உங்க டீம் பாக்குற மாதிரி நீங்க பதிவு பண்ணுங்க. நான் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அவங்களும் நானும் பண்ணலாம்ங்கிற ஆசை வரும். அவங்க பண்ணட்டுமே, 8வது நாள் தான் பண்ணட்டுமே, தப்பு இல்ல. நமக்கு ஏலிவேடு மட்டும் தானே கட் ஆகும், செல்ஃப் ஃபார்மிங் கட் ஆகாது இல்ல, ரெஃபரல் ரிவார்டு கட் ஆகாது இல்ல. பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க 7வது நாள் வருவாங்க, 6வது நாள் வருவாங்க, 5வது நாள், 4வது நாள், 3வது நாள், 2வது நாள், 1வது நாள், ஆட்டோமேட்டிக்காக அங்க நகர்ந்து வரும். நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணது அவங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னாலும் தப்பு, நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணாம இருந்தாலும் தப்பு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய நீங்க வளர்த்த டீம் உங்களை ஃபாலோ பண்ணும். சார் உங்க டீமுக்கு நீங்க தான் ரோல் மாடல். நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலன்னா அவங்களும் பண்ண மாட்டாங்க. அவங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே 2 பேர் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 100 பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது, அவங்களும் செய்யக்கூடாது. இது முழுக்க முழுக்க தவறு. சிஸ்டம் கொடுக்கிற ஃபார்மிங் ப்ராஜெக்டை சரியா புரிஞ்சுக்குங்க, ஆலிபேட் ஆஃபரையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 நாள் நமக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்ச் பண்ணும் போது நமக்கு 200% எவ்வளவு விரைவா கிடைக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிருந்தோம் அப்படின்னா 0.9%. ஃபர்ஸ்ட் டே 0.9%. கிட்டத்தட்ட 223 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கம்ப்ளீட். 1000 நாள் கிடையாது, 223 நாள்லயே நமக்கு டெய்லி ரிவார்டு கிடைச்சு. சார் 2வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் 0.80%. இப்ப எனக்கு எத்தனை நாள் 200% கம்ப்ளீட்டட் ஆகும்னா 250 நாள்ல கம்ப்ளீட். சார் 3வது நாள் தான் நான் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், எனக்கு டெய்லி 0.70%. அப்ப எனக்கு எத்தனை நாள்ல 200% கம்ப்ளீட்டட் ஆகும்? 286 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். சார் 4வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. அப்ப எனக்கு ஒரு நாளைக்கு 0.60%. அப்ப எத்தனை நாள்ல எனக்கு 200% கம்ப்ளீட்டட் ஆகும்னா 334 நாட்கள்ல 200% ரிவார்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். சார் 5வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.50% கிடைக்குது. எத்தனை நாள்ல கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 நாள்ல உங்களுடைய 200% ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆயிடும். சார் 7வது நாள், சாரி 6வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, எனக்கு 0.40%. அப்ப எத்தனை நாள்ல 200% கிடைக்கும்னா 500 நாள்ல கிடைக்கும். சார் 7வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.30% எனக்கு ரிவார்டு டெய்லி கிடைக்குது. அப்ப எத்தனை நாள்ல 200% கிடைக்கும்? 667 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கிடைக்கும். 1000 நாள்ல கிடைக்க வேண்டிய ரிவார்டை நாம் எவ்வளவு விரைவாக எடுக்க முடியுங்கிறத நீங்க இந்த ஆலிபேட் 7 days ஆஃபரை கொண்டு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 667 நாள்ல 7வது நாள் முடிச்சிருந்தா கூட 667 நாட்கள்ல நீங்க 200% ரிவார்டு எடுக்க முடியும். அதே முதல் நாள் முடிச்சிருந்தா 200 நாள்ல எடுக்க முடியும். ஏன்னா இதுல ரெஃபரல் ரிவார்டை நான் கனெக்டே பண்ணல. ரெஃபரல் ரிவார்டு சேர்த்தீங்கன்னா இன்னும் நாட்கள் குறையும். சோ அப்ப ஆலிபேட் ஆஃபரை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை விரைவாக எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆலிபேட்ல எவ்வளவு வருமானம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல ஆலிபேட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி 100 மடங்கில் நீங்க ஃபார்மிங் பண்ணுங்க. என்கிட்ட $500 இருக்குன்னு ஒட்டுக்க பண்ணாதீங்க. ஆனா அந்த 500 இன்னைக்கே பண்ணுங்க. எப்படி பண்றீங்க? 100, அடுத்து ஒரு 100, அடுத்து ஒரு 100, அப்படி பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வரவர் ஒட்டுக்க 500 பண்ணுவாருன்னு தெரியாது இல்லையா?
சோ அவங்க 100 மடங்கில் 2 கூட பண்ணிருக்கலாம். அப்ப உங்களுக்கு 2 பேர் மேட்சிங் அங்க ஆகும். நீங்க 500 பண்ணிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க 200 பண்ணியிருந்தாங்கன்னா பேர் மேட்சிங் ஆகுறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? சோ அப்ப 100 மடங்கில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் மேட்சிங் ஆயிடும். அந்த 100 மடங்கில் அப்படிங்கிறத சிஸ்டமே சொல்லி இருக்கிறதுனால நீங்களும் அதை புரிஞ்சு கொண்டு ஃபார்மிங்க ரெடி பண்ணுங்க. சோ எக்காரணத்தை கொண்டும் ஃபார்மிங்க தள்ளி போடாதீங்க. நமக்கு கீழே 2 பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. நீங்க உங்களுடைய வேலை என்ன 200% ரிவார்டு சம்பாதிக்க வேண்டியது. அதுக்கு நான் ஃபார்மிங் பண்ண போறேன். 100 மடங்கில் நான் பண்றேன். நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க டீம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பண்ணிட்டு இருக்கும். உங்களை பார்க்கும், அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சார் எப்படி பார்ப்பாங்க உங்களை? நீங்க பண்ணிட்டீங்கிறது எப்படி தெரியும்? சோ செல்ஃப் ஃபார்மிங் குரூப் இருக்கு, சோ அதுல ஆட் பண்ணுங்க. இல்லையா உங்களுடைய டீம் குரூப் இருக்கு, அதுல ஆட் பண்ணுங்க. சோ எப்படி இருந்தாலும் உங்க டீம் அதை பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுடைய சீனியர் பண்ணிட்டாரு, நாமளும் 100 வந்துருச்சு, நாமளும் பண்ணிடலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். 7 டேஸ் வரலையா, கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம கீழே டைரக்டாக 20 பார்ட்னர்கள், நம்ம கீழே 20 பார்ட்னர்கள் மினிமம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த 20 பார்ட்னர்கள் மினிமம் கொடுக்கறதுனால நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஒரு 1:2 அப்படிங்கிறது ஒரு ஜோடி. இப்ப நம்ம கீழே 20 பார்ட்னர்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு எத்தனை ஜோடி அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 ஜோடி அங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப 10 ஜோடி அப்படிங்கிறது நமக்கு 20 பார்ட்னர்கள் இருந்தா மட்டும்தான் உருவாக்க முடியும். ரைட். இந்த 10 ஜோடி பார்ட்னர்களை வைத்து நம் பர் டே எவ்வளவு சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கறதா முக்கியம். அப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 1:2ங்கிறது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தானே தவிர 2வது லெவல் உங்களுடைய 1:2 கிடையாது. 2வது லெவலுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே லெவல் இன்கம். உங்களுக்கு லெவல் இன்கம் தான் கிடைக்கும். லெவல் இன்கம் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்களை வாழ வைத்தால் அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களும் வாழ்வார்கள். அதுக்குண்டான விளக்கங்கள் உங்களுக்கு விரைவில் புரியும். சோ இப்ப 20 பார்ட்னர்கள் நமக்கு டைரக்டா இருக்காங்க, 10 ஜோடி இருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பேர் மேட்சிங். அப்ப ஒரு நாளைக்கு $9, ஒரு மாசத்துக்கு $270. சார் ஒவ்வொருத்தரும் 200 பண்ணிட்டாங்க சார். இப்ப எங்கிட்ட இருக்கிறது 10 ஜோடி தான். அப்ப எத்தனை பேர் மேட்சிங் ஆகும் அப்படின்னா 20 பேர் மேட்சிங். அது எப்படி? என்கிட்ட 10 பேர் தானே இருக்காங்க, எப்படி 20 பேர் மேட்சிங் ஆச்சுன்னா அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். இந்த 10 பார்ட்னர்கள் 100 மடங்கில் 2 முறை பண்ணதுனால அது ஒவ்வொன்றும் 2 பேர் மேட்சா மாறிடுச்சு. அப்ப 10 × 2 20 பேர் மேட்சிங் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $18, கிட்டத்தட்ட $540 பர் மந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிட்டாங்க 100 மடங்கில் 20 பார்ட்னர்களும். அப்ப அந்த இடத்துல நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு ஜோடிக்கு 5 பேர் மேட்சிங். அப்ப 10 ஜோடி நம்ம கிட்ட இருக்குது, 10 × 5 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு 100 மடங்கில் தான் ஒரு பேர் மேட்சிங். அப்ப ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $50 வச்சுக்கீங்களேன். $50 வைங்க. ஒரு பேர் மேட்சிங் $1 வச்சா கூட $50, கிட்டத்தட்ட $1500 பர் மந்த் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 1,35,000 வெறும் 500 பண்ணியிருந்தாலே. அது 20 பார்ட்னர்கள் பண்ணியிருந்தாலே. இன்னும் ரெஃபரல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அந்த ரெஃபரல் இருந்து எவ்வளவு ரிவார்டு நமக்கு கிடைக்குதுங்கிறது தெரியாது. அதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா அது மாசம் 1 lakh இல்ல 2 lakh and above வரும். ஓகே சார். ஒவ்வொருத்தரும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட 10 ஜோடி இருக்காங்க. சோ ஆனா அங்க பேர் மேட்சிங் ஆனது ஒரு ஜோடிக்கு 10 பேர், ஒரு ஜோடிக்கு 10 பேர். அப்ப 10 ஜோடி உங்ககிட்ட இருக்குது. அப்ப யோசனை பண்ணி பாருங்க இங்க எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ட்டு. 10 × 10 100 பேர் மேட்சிங்.
எத்தனைங்க? 100 பேர் மேட்சிங். அப்ப அந்த 100 பேர் மேட்சிங் இன்ட்டு 19 போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $90. $100 வைங்களேன். 100 இன்ட்டு 30 $3000. 3 லட்சம் ரூபாய் குறை இல்லாம உங்களுடைய வருமானம், ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றேன், பர் மந்த் உங்களுடைய 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை இந்த 20 பார்ட்னர்களை வைத்து கூட நீங்க சம்பாதிக்க முடியும். சார் ஒவ்வொரு பார்ட்னரும் 5000 சீலிங் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் பிளான் பண்ணிட்டாங்க $5000 செல்ஃப் ஃபார்மிங். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட 10 ஜோடி இருக்கு, ஒரு ஜோடிக்கு 5000 5000 5000 நடந்திருக்கு அப்படின்னா 50 பேர் மேட்சிங் ஒரு ஜோடிக்கு. ஒரே ஜோடியில 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப 10 ஜோடி நம்ம கிட்ட இருக்கு, 500 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு $500, ஒரு மாசத்துக்கு 30 நாள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா $15000 பர் மந்த் ஏர்னிங். $15000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 13,50,000 ரூபாய் இந்தியன் ருபீஸ் பர் மந்த் ஏர்னிங். 10 lakh அண்ட் எபோவ் நீங்க சம்பாதிக்க முடியும். அதான் ஆலிபேர்டினுடைய மகத்துவம். ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் $500 $1000 $5000 செல்ஃப் ஃபார்மிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ரெஃபரல் ரிவார்டு இல்லாமையா பண்ணிருப்பாங்க? அப்ப அவங்க ரெஃபரல், அவங்களுடைய ரெஃபரல் கண்டிப்பாக அது எத்தனை லெவல் உங்களுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்ப அந்த ரெஃபரல் ரிவார்டு மட்டும் ஒரு நாளைக்கு $100 $500 சொல்ல முடியாது. யோசனை பண்ணி பாருங்க, நீங்க 500 சம்பாதிக்கிறீங்க டெய்லி, அங்க இருந்து ஒரு 500 வருது, ஒரு நாளைக்கு $1000, மாசம் $30,000, ஒரு மாசம் 30 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை நீங்க சம்பாதிக்க முடியும். லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும் சொன்னது இதுதான். இது வரைக்கும் நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம், பஸ் ஏறணும், ட்ரெயின்ல போனோம். ஆனா ஆலிபேட் ஆஃபர் மூலியமாக, ஆலிபேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ரெக்கையை கொடுத்துட்டாங்க. இனி நீங்க பறக்க போறீங்க, பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆலிபேட் ஆரம்ப விலைங்கிறது மட்டும் இல்ல, ஆலிபேடுங்கிறது ஒரு சிறகுன்னு அர்த்தம். உங்களுக்கு சிறகு முளைஞ்சிருச்சு, நீங்க இனிமேல் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த உலகத்தை சுத்த போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை சிஸ்டம் அள்ளி கொடுக்க போகுது. இன்னும் புதிய புதிய அப்டேட்டுகள் நம்ம சிஸ்டம் கொடுக்க போறாங்க. சீடு ஃபண்டிங்ல இருந்து நிறைய 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதே போல வித்ரால் ஒரு ஒழுங்குமுறை பண்ண போறாங்க. நிறைய நியூ அப்டேட்டுகள்லாம் வரப்போகுது. ஸோ செல்ஃப் ஃபார்மிங் எந்த அளவுக்கு பண்ணலாங்கிற லிமிட் கொடுக்க போறாங்க. அதர் ஃபார்மிங் லிமிட் கொடுக்குறாங்க, வித்ராவல் லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபியூச்சர் ரொம்ப அருமை. யாரெல்லாம் இன்னைக்கு பிவிசி மெட்டாவையும் சப்போர்ட் லீடரையும் கை இறுக்க பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த வானத்தில் பறக்க போறாங்க. ஆலிபேட் ஆஃபர் மூலியமா லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறாங்க. ஓகே, சோ அதே போல இந்த வித்ரால் ஒரு மாசம் ஃபுல்லா இவ்வளவு வருது அப்படின்னா அந்த 15%, 60%, 25% நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ண வைங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க டீமையும் ஃபாலோ பண்ணுங்க. அந்த 60% அங்க சேமிக்கும் போது ரீஃபார்மிங் ஆட்டோமேட்டிக்காக அங்க நடக்கும். லைஃப் டைம் உங்க பார்ட்னர்கள் அத்தனை பேரும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். ஓகே, அப்ப அத சரியா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க. பிவிசி மெட்டாவை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு விலை குறைவா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியா இருங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். பிவிசி மெட்டா விலை குறைஞ்சதா மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா இப்ப மட்டும்தான் என்னால் நிறைய வாங்கி வைக்க முடியும். நாளைக்கு $1 வந்துட்டா கூட என்னால் அவ்வளவு காயின் வாங்கி வைக்க முடியாது. சார் நான் இதுக்காக நான் பணம் கொடுத்து வாங்கினா மட்டும் தான் வாங்க முடியுமா? கிடையாது. நீங்க ஃபார்மிங் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிவார்டை $10 நீங்க பிவிசி மெட்டா வாங்கி வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு பிவிசி மெட்டாவும் கிடைச்சிடும், உங்களுக்கு ஃபார்மிங்கும் ரன் ஆகிட்டு இருக்கும், ஃபார்மிங் இன்கமும் கிடைச்சிட்டு இருக்கும். சோ ஃபார்மிங் முறையில அதிகமான பிவிசி மெட்டாவை சம்பாதிக்கிறது சிறப்பு. ஓகே, சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய சீடு பார்ட்னர்களை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. உருவாக்காம இருக்காதீங்க. குறைந்தது 20 பார்ட்னர்கள் அண்ட் எபோவ். ரெண்டாவது, ஒவ்வொரு பார்ட்னர்லையும் மினிமம் $100 அண்ட் எபோவ் செல்ஃப் ஃபார்மிங் பண்ண வைங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு சரியா அந்த ஆலிபேடை புரிய வைங்க. ஒவ்வொருத்தருடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? $5000 அவங்களுடைய அக்கௌண்ட்ல வர மாதிரி 100 மடங்கில் வந்தால் போதும். எடுத்தோன்னு 5000 போட சொல்லல, 100 5000 ஹோல்டு பண்ண வைங்க. 5000 ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 10 லட்சம் டு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? சோ அனைவரையும் சம்பாதிக்க வைங்க.
நிறைய வாய்ப்புகள் பிவிசி மெட்டாவில் இருக்கு. ஸோ அதை சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அருமையா இன்றைய செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் ஓவர் ஆயிடுச்சு. இதோட இந்த செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன தெரியுங்களா? இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை சரியா புரிஞ்சுக்கங்க, சரியா பயிற்சி எடுங்க, நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நீங்க அத்தனை பேரும் 20 பார்ட்னர்கள்ல 200 பார்ட்னர்கள் கூட உருவாக்க முடியும். எந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகம், உங்க டீம் ரெஃபரல் ரிவார்டு அதிகம் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ அனைவருமே பிவிசி மெட்டாவில் வெற்றி அடையணும்னு சொல்லிக்கிட்டு, வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்க உண்டியல்ங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ நாகராஜன் சார், தேங்க்யூ சார். வணக்கம். இன்னைக்கு தெளிவாக இருந்தீங்க சார். ஏடிபிஎல்ஆர் ஆஃபரை பத்தி நல்லா தெளிவாக சொன்னீங்க. ஒரு 12,000 ரூபாயை வச்சு நம்ம ஏடிபிஎல்ஆர் ஆஃபில் ஃபார்மிங் பண்ணி சீடு பார்ட்னர் ஆகி ஃபார்மிங் பண்ணோம்னாவே ஒரு 20 பேரை நம்ம வந்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுன்னு சொல்லல. ஒரு 12,000 ரூபாயை வச்சு நம்ம 20 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாவே நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிவார்டு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிளானை வந்து கற்றுக்கிட்டோம். பயிற்சி முயற்சி இருந்தால் கற்றுக்கலாம். சீக்கிரம் அனைவரும் வந்து கற்றுங்க. அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக வந்து உங்களுடைய கேள்வியில சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக்கலாம். லீடர்கிட்ட வாங்க, ஒவ்வொருத்தராக பேசுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். மதிவானன் சார், ஈரோடு. சார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க சார். இப்போ நான் இருக்கிற ஏ எனக்கு கீழே பிசின்னு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். பிங்கிறவரு நாளைக்கு பண்றாரு, சிங்கிறவரு அடுத்த நாள் பண்றாரு. எனக்கு அப்போ என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும் சார்? ஓகே, இப்ப நீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்க, நாளைக்கு இன்னொரு நபர் பண்றாரு இல்லைங்களா? ஆமா. அடுத்த நாள் இன்னொரு நபர் பண்றாரு. ஆமா. அப்ப 1:2 எப்ப மேட்ச் ஆகும்னா 3வது நாள். ஓகே. அப்ப 3வது நாளுக்கு உண்டான ஏர்லிபேர்ட் ரெஃபரல் ரிவார்டு இருக்குது, ஃபார்மிங் ரிவார்டு இருக்குது. ஏர்லிபேர்ட் ரிவார்டுங்கிறது ஃபர்ஸ்ட் நாள் 0.70%, 2வது நாள் பண்ணிருந்தா 0.60, 3வது நாள் பண்ணிருந்தா 0.50 ஏர்லிபேர்ட் மட்டும். அப்ப ஏர்லிபேர்டுல 0.50% எக்ஸ்ட்ரா இன்கமும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% சேர்த்து 0.70% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப அந்த 3வது நாள் அவர் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த டீமுடைய ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வரும். ஓகே சார். ரெஃபரல் ரிவார்டுக்கும் தடை இல்லை, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுக்கும் தடை இல்லை. ஆனா என்னைக்கு அந்த 7 நாளைக்குள்ள பேர் மேட்சிங் ஆகுதோ சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்லிபேர்டுங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு அந்த நாளைக்கு உண்டான ரிவார்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. அதனால நம்மளுடைய வேலையை நம்ம சரியா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தா போதும். நம்ம ரெஃபரல் பண்றோம், அவங்கள ஃபார்மிங் பண்ண வைக்கிறோம். அந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் அந்த ஏர்லிபேர்ட் ஆஃபரை 7 டேஸ்க்குள்ள நம்ம கால்குலேட் பண்ணிடும். ஓகே சார், நன்றி. சப்போஸ் அதே போல 8 நாள் முடிஞ்சிருச்சு, 7 நாள் முடிஞ்சிருச்சு, 7வது நாளைக்கு அப்புறம் 2 பேர் பண்றாங்க. நீங்க அப்போ ஒரு 100 ஆட் பண்ணீங்கன்னா கூட மீண்டும் அந்த ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன்ல உங்களுக்கு ஏர்லிபேர்ட் ரிவார்டு பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டு எல்லாமே ஆட் ஆயிடும். ஓகே சார். ஓகே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, இப்ப மதிவானன் சார் கேட்டது போல இந்த கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்தது. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல புரிதல் எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். வாருங்கள், விரைவா வாங்க, பேசலாம். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார், ஈரோடு. மிக சிறப்பு. மீண்டும் ஒரு பண்ண வேலைவிட பயிற்சி முயற்சி நீங்க தொடர்ச்சியா நீங்க கொடுத்துட்டு வரீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த ரிவார்ட் வேல்யூல இருந்து சார் நம்ம பிவிசி மெட்டா வாங்கணும்னா மினிமம் எவ்வளவு சார் வாங்கலாம்? ஒன் டைம் $10 வாங்கலாம். $10. அடுத்த முறை அடுத்த எத்தனை நாள் கழிச்சு வாங்கலாம்? அடுத்த நாள் வாங்க முடியும்? 48 hours. இப்போதைக்கு 48 hours ஆகுது. சரிங்க சார். 48 மணி நேரம் இப்போதைக்கு. ஆனா விரைவில் டெய்லி அந்த இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் கொடுக்க போறாங்க. ஒரு நாளைக்கு 5 முறை 10 மடங்கில் நீங்க பண்ற மாதிரி வாய்ப்புகள் வரப்போகுது. ஓகே,
அதான் இப்ப சரிங்க 100 சார். மடங்கில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ ஆமா அதே சார். போல நீங்க ம். 10 5 முறை ஒரு நாளைக்கு $50 பிவிசி மெட்டாவே நீங்க வாங்கலாம். ஆனா இப்போதைக்கு அதுக்குள்ளான அப்டேட் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு 10 2 நாளைக்கு ஒரு முறை மட்டும் பண்ணுங்க. ஓகே. சிறப்பு சார். நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. சார் வணக்கம் சார், நான் வடிவேல் பேசுறேங்க சார். காலை உற்சாகமான உற்சாகமா வணக்கம் காலை வடிவேல் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்ல சொல்லுங்க சார். ஒரு ஏடுபேடல் ஆப்பிள் வந்து நல்ல ஒரு கருத்து கணிப்பு நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். நாங்களும் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு நடந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். எல்லாம் எங்க வேலையினால கொஞ்சம் எல்லாம் தடுங்கல் ஆகி கட்டாயி உள்ள வர வேண்டியதா இருக்குங்க சார். பரவாயில்ல சார், விடாமுயற்சியா நீங்க அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட். நிறைய பேர் இன்னும் அது எந்திரிக்கவே இல்லை, இந்த மீட்டிங்ல கலந்துக்கவே இல்லை. அப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்களா ஒர்க் பண்ணிட்டு இவ்வளவு சிரமத்திலேயே அட்டன் பண்றீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள் ஏன்னா சார். உங்களுடைய ரொம்ப நன்றிங்க சார். விடாமுயற்சி நன்றி சார். கண்டிப்பா வெற்றி அடையும். ஓகேங்க சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி தேங்க்யூ. நன்றி. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாருங்கள், பேசுவோம். சோ அந்த முயற்சிங்கிறது என்ன தெரியுங்களா? நாம எடுக்கிறது தான் அந்த முயற்சி. இப்ப அவரு வடிவேல் சார் பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டிரைவிங்ல இருப்பாங்க. சோ ஆனா அந்த டிரைவிங்ல இருக்கும்போது கூட அந்த டைம் ஒதுக்கி நம்ம கிட்ட ஒரு 2 வாரத்தையாவது பேசணுங்கிற எண்ணம். அது மட்டும் இல்ல, அவர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்கிறது மிக சிறப்பு. அப்ப அந்த முயற்சி இருந்ததுனாலதான் அவரால் அதை பண்ண முடிஞ்சது. நமக்கு தான் வேலை இருக்கே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருந்தாங்கன்னா இந்த பயிற்சி அவருக்கு கிடைச்சிருக்காது. ஆனா நிறைய பேரு அதை விட்டுறீங்க, மிஸ்யூஸ் பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் உங்களுக்கு அது பயிற்சி கூட தான். பயிற்சி எடுக்க நீங்க தவறிட்டீங்கன்னா சிரமம். ஒவ்வொரு நாட்களும் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு செகண்ட வேஸ்ட் பண்ணிட்டா கூட 1,00,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுங்க. எல்லாம் ஆன்லைன் ஆஃப்லைன் யார் எந்த லீடர் பேசினாலும் சரி, நீங்க தவறாம அவங்களெல்லாம் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? பயிற்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க, அதுக்குண்டான பதில் கிடைக்கும். வாருங்கள். சார் வணக்கம் சார். விஸ்வநாதன், துறையூர் சார். உற்சாக வணக்கம் துறையூர் விஸ்வநாதன் சார். வணக்கம் வணக்கம் சார். நைட்டு எத்தனை மணிக்கு சார் போனீங்க? சேஃபா போயிட்டீங்களா? நைட்டு ஒரு 9:45 வந்துட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். 9:45 ஈரோடு வந்துட்டேன் சார் ஒன்றும் சார் அந்த மகிழ்ச்சி. ஓகே ஓகே சொல்லுங்க. சார், தேங்க்யூ சார். நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணது ரொம்ப உண்மையாலுமே பயங்கரம் சார். நான் இப்பதான் ஒரு 3 நாளா தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ம் நல்லா இருந்துச்சு சார். ஒன்றும் இல்லை, இந்த இயர்லி பேட் ஆஃபர்ல இந்த இந்த அப்பு டவுனு இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இயர்லி பேடு $100 போட்டுறோம் அப்படின்னு திருப்பி வெயிட் மாதிரி எல்லாம் ஏதோ கன்ஃபியூஸா இருக்க மாதிரி இருக்கு. ம் ஆனா சொன்னீங்க, ஆனா அதை கேட்டா புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நிறைய இது ஒரே டைம்ல சொல்ற மாதிரி அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ம் 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 நீங்க இது 3வது நாள் மீட்டிங் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இப்ப ஏர்லிபேட்ல ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டீங்க. ஆனா அந்த ஆமா யூனிஃபார்ம் ஆமா ஆமா. உங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன சொல்றேன்னா, எஸ் ஏர்லிபேட் சார். அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபார்மிங் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு தடை இல்லாமல் வந்துடும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கீங்க. 2வது விஷயம், அவங்க என்னைக்கு அந்த 1:2 அந்த 7 நாளைக்குள்ள பண்ணிட்டாங்களோ அந்த நாள் கால்குலேஷன் படி எக்ஸ்ட்ரா இன்கம் தான் ஏர்லிபேட் இன்கம். அது ஓகே உங்களுக்கு இடம். ஓகேங்க சார். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுடைய செல்ஃப் ஓகே ஃபார்மிங் ரிவார்டு தடைபடாது. 200% ரிவார்டு உங்களுக்கு வந்தே ஓகே தீரும். ஓகே. சோ சரிங்க அதனால சார். சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த ரிவார்டு வர 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 உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நீங்க இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் பேசும். நான் ஏர்லிபேட் இந்த டைம்ல ஓகே முடிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு ரிவார்ட் வந்துட்டு இருக்கு, முடிக்காத போது எவ்வளவு வந்துச்சுங்கிறத பாருங்கன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஆமா 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 சார். தொடர்ந்து வாங்க, பயிற்சி எடுங்க, உங்களால் கற்றுக்கொள்ள முடியும்.
ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. சோ யாருக்குமே எந்த கேள்விகள் இல்லையா? எல்லாமே கிளியரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, மகிழ்ச்சியா இருக்கு. சோ நீங்க கிளியரா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தான். சோ ஆனா நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சைலண்டா இருக்கிறதுனால வெற்றி கிடைச்சிரும்னு நினைச்சிடாதீங்க. உங்களுடைய முயற்சி அங்க இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இந்த இடத்துல யாருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீங்க சைலண்டா இருக்கிறது அப்படின்னா நீங்க நிறைய பார்ட்னர்களை அறிமுகப்படுத்திட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ அதை முதல்ல செய்யுங்க. நிறைய சீடு பார்ட்னர்களே உங்களுக்கு கீழே உருவாக்குங்க. அவர் வேலை செய்யலையா, கவலைப்படாதீங்க, இன்னொரு பார்ட்னரை உருவாக்குங்க. சார் நான் 20 பேரை கொடுத்தேன் சார், 20 பேருமே வேலை பார்க்கல, பரவாயில்ல, மீண்டும் 20 பேர்த்த பார்ப்போம். ஏன்னா நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய கோலா இருக்கணும். அப்ப இவர் வேலை செய்யலன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். அவருடைய கர்மா, அவர் வேலை செய்யல, அவருக்கு வேலை செய்யல, அவரா முடிவு பண்ணணும். ஆனா அவருக்கு சரியான பயிற்சி நம்ம கொடுத்துட்டோமாங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ புதிய பார்ட்னர்களை நிறைய உருவாக்குங்க, அவங்களுக்கு நிறைய புரிதலை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க, பயிற்சியை கொடுங்க, முயற்சி பண்ண வைங்க. கண்டிப்பா உங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை பேரும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறது நிச்சயம். சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏர்லி பேர்டு பேர் மேட்சிங் ஆகுறதும் நிச்சயம். சோ குறைந்தது 20 பார்ட்னர்கள் சொன்னேன், அதிகபட்சம் எவ்வளவு பார்ட்னர் வேணாலும் நீங்க உருவாக்கலாம். அதே போல மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு தடை இல்லை. 1:2 பண்ணாதான் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு வரும்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. 1:2க்கும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுக்கும் ரெஃபரல் ரிவார்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏர்லி பேர்ட் ரிவார்டுக்கும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுக்கும் ரெஃபரல் ரிவார்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஏர்லி பேர்ட் ரிவார்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற இன்கம். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுல வரக்கூடிய இன்கம் பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு இன்கம் பிளஸ் ஏர்லி பேர்ட் ரிவார்டு இன்கம், 3 இன்கம் சேர்ந்து வர்றதுதான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஏர்லி பேர்டு 1:2 பண்ணலன்னா ஏர்லி பேர்டுங்கிற ஒரே ஒரு இன்கம் மட்டும் தான் கட் ஆகும். இந்த 2 இன்கம் உங்களுக்கு தொடர்ந்து வருங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன். சோ இதை உங்க டீமுக்கு சொல்லுங்க. சோ ஃபார்மிங் எக்காரத்தை கொண்டும் நிறுத்தி வைக்காம நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு நாளத்துல உங்களுக்கு 1 டே மேட்சிங்ல அது செட் ஆகும். சரிங்களா? சோ அனைவரும் ஏர்லி பேர்டுல கலந்துக்குங்க, நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுங்க, விரைவா ஏர்ன் பண்ணுங்க. 200 நாள்ல உங்களுடைய 2 மடங்கு லாபத்தை எடுங்க. சரிங்களா? சோ அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிறேன். சோ வேற யாராவது பேச விரும்புறீங்களா? டைம் அதிகமாயிடுச்சு. பேச விரும்புறவங்க மைக் ஆன் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம எண்ட் ஆஃப் வந்துடலாம். இட்ஸ் ஓகே. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருக்கிறீங்களா? ஓகே, மணிராஜ் சார் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ண முடியுமா? நன்றி உரை வழங்க முடியுமா? எஸ் மணிராஜ் சார். ஓகே, ஓகே, அவர் ஏதோ டவர் லைன் பிரச்சனை நினைக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்றைய மீட்டிங்ல கலந்து கொண்ட அத்தனை பார்ட்னர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்க, நிறைய பயிற்சி எடுங்க, நிறைய முயற்சி பண்ணுங்க. செல்ஃப் ஃபார்மிங்க அந்த 60% எடுத்து வைங்க. உங்களுடைய ரிவார்டுல வர்றத அது செல்ஃப் ஃபார்மிங்க்கு இமிடியேட்டா பயன்படுத்துங்க. நீங்க எந்த அளவுக்கு செல்ஃப் ஃபார்மிங் அதிக பயன்படுத்துறீங்களோ உங்க டீம் உங்களை பார்த்து தான் அதிகமா செல்ஃப் ஃபார்மிங் பயன்படுத்துவாங்க. ஸோ அதிக ஏர்னிங்ஸோட நீங்க எல்லாரும் வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேட்டில் சேமிக்க முடியுங்கிற வாய்ப்பை நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம் நண்பர்களே. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.